நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. விடுமுறை நாளான இன்று பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதி காணப்பட்டது. உதகையில் படகு இல்லம், உதகை தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா உள்ளிட்டவையிலும் பொதுமக்களின் கூட்டம் நிரம்பி காணப்பட்டது. கொடைக்கானலில் பிரையண்ட் பூங்கா, நட்சத்திர ஏரி, பசுமை பள்ளத்தாக்கு, குணா குகை, பைன் மரக்காடுகள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. நைட் டிராவல் பண்ணி வந்தோம், பயங்கர மிஸ்டா இருந்தது. இப்ப மார்னிங் கொஞ்சம் பரவாயில்ல, கிளைமேட் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. பட் என்ன, ஒரு 2 இடம் போறதுக்கே நாங்க 4 hours 5 hours ரொம்ப டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம். அந்த அளவுக்கு டிராபிக்கா இருக்கு. பட் கிளைமேட் நல்லா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. நாங்க இப்போ எங்க கொடைக்கானல் வந்திருக்கோம். அந்த மாதிரி கிளைமேட் ஏங்க கொடைக்கானல் வாங்க, அந்த மாதிரி இருக்குங்க. கொடைக்கானல் மஜாவா இருக்கு. டிராபிக்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு. சாட்டர்டே சண்டேல அதனால கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு டிராபிக். அது மட்டும் தான் கஷ்டம். மற்றபடி பிளேஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாரும் கொடைக்கானல் வாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாங்க வாங்க. சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரத்தில் 2வது நாளாக படகு சவாரி செய்வதற்காக குவிந்த சுற்றுலா பயணிகள் டோக்கன் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கும்பகரை அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். மதுரையில் தமிழக வெற்றிக் கழக 2வது மாநில மாநாடு நடைபெறவுள்ள திடலை பொதுமக்கள் பார்வையிட்டு சென்றதால் தற்காலிக சுற்றுலா தலம் போல் காட்சியளித்தது. மதுரை பாரபத்தி பகுதியில் வருகிற 21ஆம் தேதி நடைபெறவுள்ள மாநாட்டிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விடுமுறை தினம் என்பதால் விழா ஏற்பாட்டாளர்கள் தவிர நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் குடும்பத்துடன் விழா ஏற்பாடுகளை பிரமிப்புடன் பார்த்தும் புகைப்படங்களை எடுத்தும் ரசித்தனர். மேலும் அங்கு ஆய்வு செய்ய வந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்துடன் செல்ஃபியும் எடுத்துக் கொண்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்த நாளை ஒட்டி வைக்கப்பட்டிருந்த பேனர் மீது மற்றொரு சமூகத்தினர் கற்களை வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொக்குப்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் திருமாவளவன் வாளுடன் இருக்கும் புகைப்படத்துடன் கூடிய பேனரை விசிக நிர்வாகிகள் வைத்திருந்தனர். இதற்கு மற்றொரு சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து பன்ருட்டி மடப்பட்டு சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது சிலர் பேனர் மீது கற்களை வீசியதால் போலீசாருக்கும் மறியலில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மெட்ராஸ் வார விழாவை முன்னிட்டு சென்னையில் கார் பந்தய நிகழ்வு நடைபெற்றது. சென்னை சேத்துப்பட்டு லேடி ஆண்டாள் பள்ளியில் இந்த கார் பந்தயத்தை சூப்பர் சென்னை நிறுவன தலைவர் ரஞ்சித் ராத்தோர் தொடங்கி வைத்தார். சென்னையின் முக்கிய இடங்களில் உள்ள குறிப்புகளை கண்டறிந்து அதன் சிறப்புகளை தெளிவுபடுத்தும் விதமாக நடத்தப்பட்ட இந்த கார் பந்தயத்தில் 80 கார்கள் மற்றும் 320 போட்டியாளர்கள் பங்கேற்றனர். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.